நல்லா இருப்போம், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் சார். நீங்க growthன்னு ஒரு செக்டார் சொன்னீங்க. அதாவது ஸ்டேபிள் டிவிடெண்ட் அதுக்கடுத்து growthன்னு ஒன்று இருக்கு. அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. என்ன growth செக்டார் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆஹ் இந்தியா வந்து அதாவது ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி இந்த வேர்ல்ட். சைனா அட்டன் பண்ணியிருக்க ஸ்பீடை நம்ம ஒரு நாள் அட்டன் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டடியா போகும் அப்படிங்கிறது நம்ம தெரியும். அவங்க 3 வேகத்துல போயிட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஆமயத்திலாச்சும் போயிடுவோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ஏற்றாப்புல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இந்தியா டெவலப்மெண்ட் ஆகுனா இந்தியன் கம்பெனிஸும் வளரும். அப்ப இந்தியன் கம்பெனிஸ்ல முதலீடு பண்றோம், அதுக்கு ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்தியன் கம்பெனிகள் ரிட்டர்ன் எடுக்குதுன்னா இந்தியாவில் வந்து இன்ஃபிளேஷன் ஒரு 6-7% இருக்கு. இந்தியன் கம்பெனிகள் சராசரியா ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கலாம். 6% இவங்க ஒரு 6%. 6% நம்மளோட ஒரு growth, அந்த growth ஜிடிபி growth நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு போட்ட காசு நாளைக்கு இந்த அளவு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எல்லாமே 6% தான் இருக்கும். இந்த பெர்சன்டேஜ் மட்டும் நம்ம பார்த்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தீமேட்டிக் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு சில இதுக்கு கவர்மெண்ட் வந்து நல்லா நீங்க பட்ஜெட்டா இன்ஃபுளுஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு வந்து கவர்மெண்ட் நல்லா ஃபோக்கஸ் ஆகும். மெயினா அதுல ஒரு நாள் செக்டர் வந்து ரினியூவபிள் எனர்ஜி. ஏன் மற்ற செக்டரோட இந்த ரினியூவபிள் எனர்ஜினா, இவங்க வந்து சைனா கிட்டத்தட்ட இந்த செக்டர்லாம் மோனோபோலியா இருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை உடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒன்று ரினியூவபிள் எனர்ஜி, ஒன்னொன்று இஎம்எஸ், அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் செக்டர். இது ரெண்டுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆப்பிள் போன்ல இருந்து எந்த போன் வேணா நீங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்றீங்களே, அது இந்தியாவில இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரை பண்ணாங்க. மேக் இன் இந்தியா பாலிசிலாம் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணான்னு. பட் இனிஷியல் டேஸ் ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படி ஆனாலும் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்களா அதுல என்ன இது அப்படின்னா, நான் அந்த ரினியூவபிள் எனர்ஜில ரொம்ப புல்லிஷ். நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது அம்பானி, அதானி, டாட்டா, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட், அதாவது அவங்கள்ட்ட இருக்க பணத்துல ஒரு கணிசமான அளவு அவங்க எதுல முதலீடு பண்றாங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜிஸ்ல முதலீடு பண்றாங்க. என்னென்ன ரினியூவபிள் எனர்ஜிஸ் கம்பெனிஸ் செக்டர்ஸ் இருக்குன்னா, பிரதானமா வந்து ரினியூவபிள் எனர்ஜில 2 இருக்கு. அதாவது அபடண்டா இந்த உலகத்துல கிடைக்கிறது வந்து சூரிய ஒளி, சோலார். அப்புறம் வந்து காத்தோட சுத்தி வர்றதுனால விண்ட் எனர்ஜி. இந்த ரினியூவபிள் எனர்ஜில இருந்து நம்ம ஒரு மின்சாரம் தயாரிக்கும். இந்த மின்சாரத்தை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். இதுதான் பேசிக்கா கான்செப்ட். எதுல ப்ராசஸ் பண்ண போறோம்னா இஎம்எஸ் செக்டர். ஸோ இது ரெண்டும் நம்மள்ட்ட இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் நம்மளோட நிறைய ஸ்கீம். பிஏஎல்னு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன். அதாவது கவர்மெண்ட் எந்த செக்டர்ல புல்லிஷ்னா இந்த 2 செக்டர்ல, ரினியூவபிள் எனர்ஜி, இஎம்எஸ் செக்டர்ல ரொம்ப புல்லிஷ். ஏன் அவங்க ரொம்ப புல்லிஷ்னா, நான் சொல்ற மாதிரி அடுத்து நம்ம இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒரு மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆரம்ப காலத்துல தான் விவசாயம் தலைச்சிச்சு. விவசாயத்துக்கு அடுத்து என்னன்னா, அடுத்து வந்து தங்கத்தோட டிமாண்ட் ஹெவியா இருந்துச்சு. அதே மாதிரி சுகரு, அப்புறம் துணிக்கு அடுத்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த டெக்னாலஜில அதுக்கு அடுத்து பெட்ரோலோட டிமாண்டு, அந்த மாதிரி அதுக்கு அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட டிமாண்டு. இப்போ ஏஐ வரைக்கும் வந்துருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் இருந்த வரைக்கும் பரவாயில்ல. இப்போ ஏஐலாம் போனீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய சிப்ஸை ரன் பண்றாப்புல இருக்கும். அதுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டன்ஸ் ஆஃப் பவர் தேவை. அது வந்து வெறும் நீங்க பெட்ரோலை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை சஸ்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ரினியூவபிள் எனர்ஜிஸ், அந்த ரினியூவபிள் எனர்ஜிஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் இப்போ வந்துருக்கு. அதனாலதான் நிறைய இந்த ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ரினியூவபிள் எனர்ஜிஸ், சோலார் கம்பெனிஸ் எல்லாம் ஆகட்டும், விண்ட் எனர்ஜி கம்பெனிஸ் ஆகட்டும், இஎம்எஸ் செக்டர் கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லை இவி, பர்டிகுலர் இவி ஆகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. அதாவது ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடி கவர்மெண்ட் அந்த லாக்டவுனுக்கு அடுத்து கவர்மெண்ட் அதிகமான காசு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது இந்த 3 செக்டர் தான். இதுல இவி கூட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, அதனால ஒரு ப்ராப்பரான டேக் ஆஃப் ஆகலைன்னு. இஎம்எஸ் செக்டரும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா இன்வெஸ்டருமே அவங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு சிக்னிஃபிகன்ட் கம்பெனிஸ் இதில் போட்டிருக்காங்க. அதுல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, அதை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த ஒவ்வொரு கம்பெனியும் உங்களோட அனாலிசிஸ் நான் அடுத்தடுத்து போடுறேன். உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கம்பெனி தேவைன்னா நீங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னு நினைச்சேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.